ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீம் ப்ரீமியர். ஸோ இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடில் ஒரு மிகப்பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஏவுகணைகளுடைய தாக்குதல்களும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய ரகசிய திட்டமும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உலகமே கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய 15 அம்ச திட்டம். ஸோ 15 பாயிண்ட் ஆஃப் பீஸ் பிளான். பாகிஸ்தான் மூலமாக இந்த பிளானை ஈரானுக்கு அனுப்பியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இதன் அடிப்படையில் ஈரான் தங்களுடைய மறைமுகமான போரை நிறுத்தினா அவங்க மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும் ட்ரம்ப் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஆரம்பத்தில் ஈரான் எதை வேணாம்னு சொன்னாங்களோ இப்போது இதை தீவிரமாக ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈரான் ஏவிய கிளஸ்டர் பாம்ஸ் மூலமாக இஸ்ரேலுடைய பெயின் பேக் அப்படின்ற பகுதியில் ஒரு சில பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யுஏஇ மேலேயும் வந்த ஏவுகணைகளை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ தடுத்து அழிச்சிருக்கிறதாகவும் யுஏஇ சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ் மூலமாகவும் தெரிய வருது. ஸோ இதுக்கிடையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய சர்போஜியா அணு மின் நிலையத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை அணு பேரழிவு ஏற்படும் அப்படின்ற பயமும் உலக நாடுகளில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது நம்மளை இந்த விஷயங்கள் எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு கட்டத்தில் $120 தொட்டிருக்கு. இப்போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிம்மதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்களை போகிறதுக்கான அனுமதிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எண்ணெய்களுடைய விநியோகம் சீராகிறதுனால பெட்ரோல்கள் அதே மாதிரி எரிபொருட்களுடைய விலைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மத்திய கிழக்குடைய போர் இதோடைய முடியுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை விட பெருசாகுமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்த்தாகும். ஸோ ட்ரம்ப் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த 15 அம்சங்கள் அடங்கிய விஷயங்கள் ஈரான் தரப்பில் தீவிரமாக ஆராய்ஞ்சிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை இந்த போர் நிற்கணும் அப்படின்றது தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள்ஸுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு, இந்த மாதிரியான அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நாசிக் பிஜி.